friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல வீட்லயே சூப்பரா சுலபமா ஜெல் ஃபுட் கலர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம கடையில வாங்கக்கூடிய கேசரி பவுடர் மாதிரியே எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். கேசரி பண்றதுக்கு அப்புறமா இத வச்சு கேக்லாம் பண்ணா அட்டகாசமா வரும். கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் வச்சு அந்த கலர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 800 கிராம் போல இருக்கு. அப்படி இல்லனா மீடியம் சைஸ் பீட்ரூட்ல 4 எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தோல் எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சங்க்ஸா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். கூடவே அரை கப் போல தண்ணி சேர்த்து இத வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைப்பட்டு சூப்பரா இருக்கு. இப்பவே கலர் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இனி இத வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு அகலமான pan எடுத்துக்கோங்க. இதில இத நம்ம மாத்திடலாம். கூடவே 1.5 கப் தண்ணி. நம்ம ஏற்கனவே அரை கப் சேர்த்தோம். சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். ஒரு 7 ல இருந்து 10 நிமிஷம் போல மிதமான சூடுல வேக வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த பீட்ரூட்ல இருக்கிற கலர்லாம் தண்ணியில இறங்கும். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல ஆகிருக்கு. கலர்லாம் தண்ணியில நல்லா இறங்கி இருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா வடிகட்டி வெச்சிடலாம். நல்ல மெல்லிசான வடிகட்டியா எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டோட துண்டு எதுவும் வரக்கூடாது. தண்ணி மட்டும் தான் வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். கலர் ரொம்ப அழகா வந்திருக்கு. இனி இத வந்து ஒரு panல மாத்திட்டு நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். அந்த ஜெல் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மாத்திரலாம். இந்த ரெசிபிக்கு இவ்ளோ பீட்ரூட்க்கு இவ்ளோ தான் தண்ணி சேர்க்கணும்னு அளவெல்லாம் கிடையாது. ஏனா கடைசில நம்ம எல்லாத்தையுமே வத்த தான் வைக்க போறோம். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை. வேகட்டும் இது. ஃபர்ஸ்ட் எவ்ளோ தண்ணியா இருந்துச்சு. இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகி இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு பார்த்தோம் அப்படினா ரெண்டும் வந்து பிரிஞ்சு வரணும். பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வருதுல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணா சரியா இருக்கும். ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறட்டும். இப்போ இதில இருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி பாப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த கலர் பண்ணலாம் இப்போ. அடுத்து நம்ம கேரட் வச்சு கலர் பண்ணலாம். இதுக்கு நான் இன்னைக்கு வந்து 5 நீளமான கேரட் எடுத்துர்க்கேன். இதோட தோலை வெட்டிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதா உடைச்சு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்து இத வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இனி இத வந்து நம்ம வடிகட்டணும். நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா வடிகட்டணும். ஆனா கேரட்க்கு வந்து நம்ம வடிகட்டிட்டு வேக வைக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கேரட்ல இருக்கிற பீட்டா கேரோட்டின் வந்து அந்த நுரையில வந்துரும். அப்புறமா நம்ம வடிகட்டிட்டோம்னா அந்த கலர் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வடிகட்டிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து மெல்லிசான துணி எடுத்துர்க்கேன். அப்போ வந்து வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். புளிஞ்சிட்டாலே போதும். நல்லா புளிஞ்சிட்டு மறுபடியும் இத வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்க நல்லா குறஞ்சி இது வந்து ஜெல் மாதிரி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்ல தண்ணியில சேர்த்து பாப்போம். ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்போ இத வச்சிட்டு அடுத்த கலர் பண்ணலாம். அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மஞ்சள் நிறம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு panல மாத்திக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல வேகட்டும். அப்போதான் அந்த கலர் வந்து தண்ணியில இறங்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இத வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டியாச்சு. இனி இதையும் நம்ம வேக வைக்கணும். panல மாத்திடலாம். மாத்திட்டு இதுவும் கொஞ்சம் குறையிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்திருக்குல. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோ அழகா வந்திருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப கம்மியா சேர்த்ததுனால சுத்தமா மஞ்சளோட வாசனையே இல்லை. ஃபுட் கலர்லாம் ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம கேசரியில் சேர்த்து பார்த்தா கலர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் எனக்கு 3ஆ பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பீட்ரூட் கலர் கொஞ்சமா சேர்த்தாலே போதும், நல்ல கலர் வரும். பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. கடைசியா கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம கேரட்ல இருந்து பண்ண கலர் சுவையான ஆரஞ்சு கலர் தயார். கடைசி பேட்ச். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்தாலே போதும், நல்லா பிரைட்டாக இருக்குது.
அழகான மஞ்சள் நிறம் தயார். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கேசரி சாப்பிட்லாமா? எந்த கலர் நல்லாயிருக்கு? இது பீட்ரூட்டில் பண்ணது, இது கேரட்டில் பண்ணது, இது வந்து மஞ்சளில் பண்ணது. எது நல்லாயிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதை வந்து குழந்தைங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வீட்டிலே பண்ண கலர். இந்த ஜெல் கலரை ஒரு பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது ஸ்பூனில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். 1 மாதத்துக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.